ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி கேஸ் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க அப்புறம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் ஆனது தெரிய வருது. ஏன்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்த ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளைக்கு 2வது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தாலுமே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு அதுக்கும் போகுது. முத்துமே பயங்கரமான கோவத்தில் அங்கே அருணை போயிட்டு மணமேடையிலேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தரன்னு வெளியே இழுத்து விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அங்கே அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு மாப்பிள்ளை, இது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சித்ரா அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. சீதா அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்து ஏற்கனவே இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான், நம்மளை எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்கள். இவன் பொய் தான் சொல்லுவான்னு பார்த்தா ஒரு ஃப்ராட் தனத்தை பண்ணிவிட்டு கல்யாணத்தில் எப்படி வந்து உக்காண்டிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே பயங்கரமாக கோவத்தில் அங்கே கேட்டுட்ருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு எங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லாரும் உக்காண்டிருக்காங்க, எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்கட்டும், இவன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கும். உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அருணுக்குமே பயங்கரமாக கோவமாக உடனே பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு 2வது கல்யாணம் தான், ஆனால் ஃபஸ்ட்டு நடந்ததும் சீதா கூட தான், இப்போ நடந்ததும் சீதா கூட தான் அப்படின்னு சொல்லணுமே. உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தோட மீனாவை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் இவனுக்கு தான் சாட்சி கையெழுத்து போட்டேன். அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே அருணுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன், சீதாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி மீனா தான் சாட்சி கையெழுத்து போட்டான்னு சொன்ன உடனே பயங்கரமாக கோவமாக முத்துவுமே மீனாவை பயங்கரமாக திட்டிருக்காங்க. இங்கே திட்டிட்டு இருந்தாலுமே இங்கே அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இது முத்துவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவத்தோட மனசு ஒடிஞ்சு போய் உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு ஏமாத்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு. இந்த முத்து பையனுக்கு நான் எவ்வளோ சொன்னாலையும் இவனுக்கு புரியாது. நான் அப்போயே படித்து சொன்னேன், இவங்கெல்லாம் நல்லா ஏமாத்துறதுக்கானே நம்ம வீட்டுக்கு வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களுமே திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே அழுதுகிட்டு இருந்தாலுமே முத்துக்கு பயங்கரமாக கோவத்தோட மீனா நீ எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, ஆனால் நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே கேட்டுட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மீனாவும் ஏங்க நான் இதை சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்களே அதுக்குள்ளே இது மாதிரி பண்ணிட்டீங்க, நான் இதை மறைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு தெரியாமல் நான் எந்த விஷயத்தையும் பண்ணதில்லை, ஆனால் இந்த விஷயம் மீனா அவள் சீதா வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இது மாதிரி பண்ணேன், ஆனால் இது மாதிரி முடியும்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.